Hi friends, welcome to MAHA's channel Grow Younger with MAHA. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு மேக்கப் பார்க்க போறோம். சிம்பிள் மேக்கப்னா நம்ம காலேஜ் போறவங்க அதாவது டெய்லி ஆபீஸ் போறவங்க அந்த மாதிரி கேரி பண்ற மாதிரி ஒரு மேக்கப் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம டெய்லி மேக்கப் போடுறப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெவியா நம்ம ஃபவுண்டேஷன், கன்சீலர், அதுக்கு அப்புறம் ஐப்ரோ, ஐ ஷேடோ அப்படி ரொம்ப blush, ஹைலைட்டர் அப்படின்ற நிறைய பொருட்கள் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஏதாவது ஒரு பார்ட்டி டைம்லயோ இல்ல ஏதாவது ஃபங்க்ஷன் டைம்ல மட்டும் தான் நம்ம இது எல்லாமே யூஸ் பண்ணுவோம். ரொம்ப சிம்பிளா பிகினர்ஸா இருக்காங்க. டெய்லி போடுறப்ப ரொம்ப சிம்பிளாவும் இருக்கணும். அதே சமயம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு மேக்கப் நீங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா இந்த சேனல் மெயினாக க்ரோ எங்கர் வித் மஹா சேனலில் பார்த்தீங்கன்னா பியூட்டி அண்ட் ஃபேஷன் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக ஸ்கின் கேர் எப்படி பண்ணலாம், ஹேர் கேர் எப்படி பண்ணலாம், ஷாப்பிங் கேர்ள்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஷாப்பிங்லாம் நம்ம போய் நம்ம பியூட்டி ரிலேட்டடான ஃபேஷன் ரிலேட்டடான திங்ஸ் எல்லாம் நம்ம எங்கே வாங்கலாம் அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. ஸோ இப்போ இந்த 4-5 ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்கேன் நான். இந்த 4-5 ஐட்டம் ப்ராடக்ட்ஸை மட்டும் வச்சுட்டு நம்ம எப்படி ஒரு சிம்பிளான ஒரு மேக்கப் பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ சிம்பிளான மேக்கப் போடுறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவைப்படுது அப்படின்னாக்கா ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நான் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிவிட்டேன். ஸோ மாய்ஸ்சரைசர் போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம பிஃபோர் மேக்கப் நம்ம ஒரு ஏதாவது ஒரு ப்ரைமர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ப்ரைமருக்கு பதிலாக நம்ம ஆலிவேரா யூஸ் பண்ணலாம். ஏற்கனவே நம்ம வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஆலிவேராவோட யூசஸ்லாம் என்ன அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஆலிவேராவை நம்ம ப்ரைமராகவும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெய்லி பேசிஸில் மேக்கப் போடுறப்போ இந்த ப்ரைமர் யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. ஸோ மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே நமக்கு ஸ்கின்னை போய் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் லைட்டாக நான் ஃபஸ்ட்டு ஆலிவேரா இதை எடுத்துக்கிறேன். ரொம்ப தேவையில்லை, லைட்டாக எடுத்து நம்ம எல்லா இடத்துலையும் டிப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே அது ஃபுல்லாக அப்சர்வ் ஆயிரும். ஸோ என்னோடய ஸ்கின் ட்ரை ஸ்கின்னு. ஸோ ஆலிவேரா போடுறப்போ பார்த்திங்கன்னா உடனே அப்சர்வ் ஆகிடுச்சு. ஸோ ப்ரைமர்ஸ் போடுறது வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஸோ அதுவும் டெய்லி மேக்கப் போடுறவங்க கண்டிப்பாக ப்ரைமர் போடணும். இது ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சிலேயே இது கிடைக்கும். அதுக்கு அடுத்து நம்ம போட போகிறது டெய்லி மேக்கப் போடுறோம் அப்படின்னாக்கா ரொம்ப சிம்பிளான ஒரு இதுக்கு நான் அன்றைக்கி யூஸ் பண்ணுறது லாக்மியோட 925 யூஸ் பண்ணுறேன். என்னோடய ஷேடு பேஜ் வாங்கியிருக்கேன் நான். இதில் 2-3 ஷேடு வரும். இதில் நான் பேஜ் வாங்கியிருக்கேன். ஸோ இது ஆக்சுவலாக செகண்ட் தேர்ட் டைம் வாங்குகிறேன். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். நமக்கு ஒரு ஃபவுண்டேஷன் போட்டால் அப்படியே ஹெவியாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஃபீல் கொடுக்காது. ஸோ டெய்லி மேக்கப் போடுறதுக்கு, டெய்லி காலேஜ் போகிறதுக்கோ இல்லை டெய்லி நம்ம ஆஃபீஸ் போகிறதுக்கோ இந்த ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் எடுத்துக்கிறேன் நான். ஸோ இவ்வளோ தான் எடுத்துருக்கேன் நான். இதிலையே வச்சு நான் கையிலேயே தான் இன்றைக்கி பிளெண்ட் பண்ண போகிறேன். இது குயிக்காக எப்படி மேக்கப் போடுறதுன்னு தான் காட்டுறேன். அது இல்லாமல் சிம்பிளாக டெய்லி போடுறது மேக்கப்புங்கிறதுனால நம்ம ப்ரஷஸ் இதெல்லாம் பார்த்துட்ருக்க முடியாது. ஸோ அதனால் எப்பயுமே கீழேயும் நம்ம கொஞ்சம் நெக்குக்கும் கவர் பண்ணிக்கணும். ஸோ அதனால் நெக்குக்கும் கொஞ்சோண்டு அப்ளை பண்ணிக்கிறேன்னா நல்லா ஃபுல்லாக ஈவனாக எல்லா இடத்துலையும் நம்ம இது பண்ணிக்கிறோம். இந்த 925 பார்த்திங்கன்னா நல்லா பிளெண்ட் ஆகுது. ஸோ ஈஸியாக பிளெண்ட் ஆகிடும். ஸோ அதனால் நமக்கு ரொம்ப டைமும் தேவைப்படாது, ப்ரஷஸ் கூட தேவைப்படாது. நம்மளோட இதுலேயே கையிலேயே நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ லாக்மியோட சிசி க்ரீம் போட்டு ஃபுல்லாக நம்ம இது பண்ணிட்டோம். ஸோ இது ஃபுல்லாக நல்லா பிளெண்ட் ஆனதுக்கப்புறம் நான் லாக்மியோட ஐலைனர் யூஸ் பண்ணுறேன், காஜல் யூஸ் பண்ணுறேன் நான். ஸோ கம்பேக்ட் பேக் நான் லோரியலோட மேட் யூஸ் பண்ணுறேன். கம்பேக்ட் எப்பயுமே ஜஸ்ட் இது மாதிரி டேக் பண்ணணும். ஸோ காது ஏரியா
எல்லாமே நம்ம வந்து கம்பேக்ட் போட்டு செட் பண்ணியாச்சு. ஸோ மஸ்காரா வந்து நான் வந்து எலன் ப்ளூ யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரே ஒரு கோட் தான் போட போகிறோம். ஸோ டெய்லிங்கிறப்ப ரொம்ப வந்து ட்ராமேட்டிக்காக போட தேவையில்லை, ஜஸ்ட் லைட்டாக அப்ளை பண்ணுறேன்னா. இதே மாதிரி இந்த கண்ணுக்கும் மஸ்காரா போட்டுக்கலாம். அடுத்து லிப்ஸ்டிக் பண்ணுறேன். நான் லிப்ஸ்டிக் வந்து மேபிலினோட நியூயார்க்கோட ஷேடு போடுறேன். இது வந்து 230 ஷேடு இது. ஸோ இது வந்து டெய்லி யூஸ்க்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப லாங் ஸ்டே இருக்குது இது. ஸோ மார்னிங் போட்டோன்னா ஈவினிங் வரைக்குமே வந்து நல்லா ஸ்டே ஆகுது. ஸோ அதை வந்து நான் யூஸ் பண்ணுறேன் இன்றைக்கி. லாஸ்ட்டாக வந்து நான் வந்து ஒரு பிந்தி வச்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதான் சிம்பிளான டெய்லி மேக்கப். அதாவது ஆஃபீஸ் போகிறப்பையோ இல்லை காலேஜ் போகிறப்போ டெய்லி போடுறதுக்கு ரொம்ப வந்து மேக்கப் போட்ட மாதிரியே தெரியாத மாதிரி ஒரு மேக்கப் போடுறோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி மேக்கப் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வேறு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு